திருப்பத்தூர் அருகே நேற்று பெய்த கனமழையால் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. ஆபத்தை உணராத மக்கள் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரையும் பொருட்படுத்தாமல் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், அந்த பாதை வழியாக கடந்து செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் எதுவும் வழங்கப்படலையா? என்ன நிலவரம்? லவண்யா, திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பாக்கம் மற்றும் காமராஜ் நகர் ஆகிய பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே திருப்பத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தற்பொழுது அந்த காமராஜ் நகர் அருகே இருக்கக்கூடிய ஓட்டேரி டேம் நிரம்பி அதனுடைய உபரி நீரானது வெளியேறி வருகிறது. காமராஜ் நகர் பகுதியில் உள்ள தரைப்பாலமும் நீரில் மூழ்கியுள்ளது. அவ்வழியாக செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அந்த தரைப்பாலத்தை ஆபத்தை உணராமல் அந்த தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். மேலும் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு 6ஆம் வகுப்பு பள்ளி படிக்கக்கூடிய மாணவி ஒன்று இன்று காலை பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த தரைப்பாலத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த பள்ளி மாணவியை அங்க வழியாக செல்லக்கூடியவர் மீட்டு உடனடியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்து அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தரைப்பாலத்தில் செல்லக்கூடாது என்ற மாவட்ட நிர்வாகமும் இதுவரை எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை. மேலும் ஆபத்தை உணராமல் அந்த தரைப்பாலத்தை பொதுமக்கள் தற்பொழுது வரை கடந்து செல்கின்றார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ்.